ஹலோ கைஸ், நான் உங்கள் ரவி. நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஏஐ பற்றி பேச போகிறோம். இப்போ வந்து அதிகமாக எல்லாத்துலேயுமே இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயுமே எனி சோசியல் மீடியாவில் பரவுறது வந்து இந்த ஏஐ. இப்போ ஏஐ பற்றி படிக்கிறது கோர்ஸ் ஆகிடுச்சு. அதை பற்றி இம்பார்ட்டன்ஸ் ஆகிடுச்சு. அதை பற்றி வேலை இப்போ வேலை வந்து இப்போ ஒரு ஐடி கம்பெனி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ள டிசைனிங் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து தேவைப்படுது. அதிகமாக இப்போதைக்கு தேவைப்படுது வந்து ஏஐ தான் தேவைப்படுது. கொஞ்ச நாள் போக போக வருஷங்கள் போக நாளுக்கே எனக்கு வேலைக்கு சேர்க்க கஷ்டம்தான். ஏஐயே அது வேலையை பார்த்துரும். உதாரணத்துக்கு இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணுற காமனாக யூஸ் பண்ணுற ChatGPT மாதிரி எல்லாம் மாறிடும் கூடிய சீக்கிரத்தில். மனுஷங்களே தேவையில்லை, ரோபோட்டே போதும், அதுவே பண்ணிடும். நம்ம வேலையை அதுவே பண்ணிடும்னா அப்புறம் எதுக்கு நம்ம அதான் அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். என்ன ஏதுன்னு ஓரளவு ஒரு வியூ பார்த்துருவோம். ஏஐனா என்ன? இப்போ நம்மளால பண்ண ஒரு கணக்கு போட்டு அதுக்கு ஆன்சர் வராமல் நம்ம வந்து யோசிக்கிறோம்ல, யோசிச்சு வந்துடும் ஆன்சர். ஆனால் டைம் ஆகும், டிலே ஆகும் இல்லையா? எனக்கு இப்போ சீக்கிரம் வேணும்பா அப்படி பண்ணதுக்கு கண்டுபிடிச்சது ஒரு ஏஐன்னு சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். இது நிறைய டைப்ஸ் இருக்குது, ஒரு 8 டைப்ஸ் கிட்டே இருக்குது. எடுத்திங்கன்னா 8 டைப்ஸில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ ஏஐயில் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ஏஐ ஃபோட்டோஸ், ஏஐ வீடியோஸ், ஏஐ வாய்ஸ் பண்ணுறது, ஏஐ வீடியோ எடிட்டிங் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ ஏஐ டெஸ்டிங் கூட வந்துருக்கு. நீங்கள் டெஸ்டிங் மட்டும் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வீடியோவாக இல்லை வாய்ஸாக வரும், இன்னும் சம்திங் இதெல்லாம் ஃபோட்டோவாக இப்போ மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை வச்சு வந்து நிறைய மூவிஸ்க்கெலாம் வந்து இப்போ எஸ்பிபி அவர் இல்லை, இப்போ அவர் வாய்ஸ் கூட ஏஐ நீங்கள் பண்ணலாம். இப்போ யாரெல்லாம் அவங்க இல்லையோ அவங்க வாய்ஸ்னால் ஏஐயில் பண்ணி வச்சுக்கலாம். வாய்ஸ் மட்டும் இல்லை, அவங்கள மாதிரி உருவத்தையும் நீங்கள் கொண்டு வரலாம் ஏஐயில். அந்தளவுக்கு அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்குது இந்த வேர்ல்டு. இதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்லதுன்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நல்லதுக்கு யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, நான் ஒரு என்னோடய ஸ்கில்ஸ்க்கு வளர்க்கறதுக்காக நான் இதெல்லாம் வந்து நான் செய்ய போகிறேன், இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர்ஸ் இந்த மாதிரி வாய்ஸ்லாம் வேணும்னு பண்ணிங்கன்னா குட். அது உன்னோட ஸ்கில்ஸ்க்காக நீ வளர்க்குற நல்லது. நீ போய் நாளைக்கு போய் வேலைக்கு போய் கொடுக்குறேன்னா வேலை போகிற எடுத்து எப்படி ஏஐ தான் யூஸ் பண்ண சொல்ல போகிறாங்க. ஒன்றை வந்து அதை சென்டிம் ஒன்றை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். பேடு வந்து நிறைய இருக்குது. இப்போ வந்து இப்போ பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு இடத்துல சுற்றுற மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐலே இப்போ ரீல்ஸு நிறைய ட்ரோல் பண்ணுற மாதிரி, ரோஸ்ட் பண்ணுற மாதிரி நிறையா வந்துருக்கு. அதுவுமே ஏஐ தான். இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து நியூஸில் கூட பார்க்குறோம். நாங்கள் பொண்ணுங்கள்லாம் வந்து ஃபேஸ் மார்க்கிங் பண்ணி இவங்க மாதிரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க மிரட்டி இந்த வீடியோலாம் தப்பான வீடியோலாம் வந்து எடுத்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் இது ஒரு வேளை காரணம் தானே. எந்தளவுக்கு நல்லதோ அந்தளவுக்கு கெட்டதும் இருக்குது. அது நம்ம நன்மைக்கு எப்படி அதை பார்க்குறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் யூஸ் பண்ணுறேன்னா நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்? ஒன்று என் சேனலுக்காக யூஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். சேனலுக்காக யூஸ் பண்ண போகிறேன். ஏதாவது ஏதாவது இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்லாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறேன், நாளைக்கு வந்து ஒரு சீரிஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அந்த மாதிரி இப்போ மூவிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. அதுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு நான் நல்லதுன்னு எடுத்துக்கலாம். வேறு நம்ம வந்து வேறு எதுக்குமே எடுத்துக்க முடியாது. ஓகே, இது ஏதோ நல்லது பண்ணுறாங்க, அதுக்கு ஏஐ வந்து ஒரு பங்களிப்பாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அப்படின்னா இப்போ வாட்ஸ்அப்பில் கூட மெட்டா ஏஐன்னு புதுசாக அப்டேட் பண்ணி வந்திருக்கு. ChatGPT மாதிரி நம்ம என்ன மெசேஜ் பண்ணாலும் அதில் வந்து நான் ரிப்ளை பண்ணோம். அதை வந்து இன்ஸ்டாகிராம் ட்ரோலாக பண்ணியிருக்காங்க. நைட்டு முழுக்க மெசேஜ் பண்ணி 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 அது மட்டும் தானே கூட பேசிக்கிட்டு இருக்கு. சரி, யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்கடா. அது ஒரு விதத்தில் குட். ஓகே, அது உனக்கு வந்து கொஞ்சம் பேசணும்னு இருந்துச்சுன்னா அதுவே பேச வேண்டியதான். அது ஒரு ரோபோட் தானே. அந்தளவுக்கு இப்போ ஏஐயோட வளர்ச்சி ரொம்பவே ரொம்ப ரொம்ப மெல்ல கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஏறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காலத்தில் 2024 இன்னும் ஒரு 32லலாம் வந்து ஏஐ தான் கிளாஸ் எடுக்கும். ஏஐலேருந்து கேரளா ஒரு டீச்சர் ரோபோட் மாதிரி கூட வந்து நியூஸ் வந்து நினைக்கிறேன். அப்படி கூட இப்போலாம் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எதுவுமே பண்ணவில்லை, நீங்கள் உட்கார்ந்த இடத்துலையே உங்கள் வீட்டில் அலெக்ஸான்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு ப்ளே பண்ணணும். அந்த மாதிரி ஏஐயே நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் கண்ட்ரோல் பண்ண மட்டும் போதும். மற்றபடி அதே உங்கள் வேலையை பார்த்துருன்றது தான் ஃபியூச்சரில் நினச்சி பாருங்களேன். எங்கேயோ இருந்த நம்ம, அதாவது மனிதன் உருவாகிறதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு புகையில் கல்லை வச்சு பாறையில் கீறி அதை எழுத்தாக்கி அதுலேருந்து மனுஷன் எவல்யூஷன் ஆகி இப்போ வந்து
30 வருஷத்துல 50 வருஷத்துல இவ்வளோ டெக்னாலஜி வந்து இப்படி வந்து நிற்கிறோமே, இன்னும் ஒரு 100 வருஷம் போனால் ஆனால் மாஸ்டர் வீடே கட்டிடுவோம் போல இருக்கு. அப்படி விறுவிறுன்னு போயிட்டு இருக்கிற இந்த ஏஐ வந்து இந்த காலேஜ் நல்லதா கெட்டதான்றது என்னோட ஃபைண்ட் ஆஃப்லேருந்து ஒரு வியூ சொல்லியிருக்கேன். பிவிஎஸ் உங்களோட ஃபைண்ட் ஆஃப்லேருந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து என்னென்ன இது மாதிரி ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கிற நியூஸ் பற்றி நம்ம பேசுவோம். இப்போ அதிகமாக எடுத்து படிக்கிற கோர்ஸ் வந்து ஏஐ மாதிரி போச்சு. வேல்யூ சேவிங் சேஞ்சிங் எவ்ரி மூமெண்ட் இதான் சொல்ல முடியும்னு நினச்சது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குறேன். பாய்.